வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு ரொம்பவே வித்தியாசமான ஒரு ஆளுமையை பத்தி. ஒரு பேங்கர் தமிழ் கவிதையில ஒரு புரட்சியே செஞ்சிருக்கார். அவர்தான் முனைவர் கா.நா. கல்யாணசுந்தரம். வெறும் 4 வரியில ஒரு புரட்சியா முடியுமா? ஒரு கவிதை வடிவத்தால ஒரு மொழியோட இலக்கியத்தையே மாத்த முடியுமான்னு கேட்டா முடியும். அந்த கேள்விக்கான பதில்தான் ஒரு மனுஷனோட முழு உழைப்புல அடங்கியிருக்கு. சரி, முதல்ல முனைவர் கல்யாணசுந்தரம் அவர்கள தமிழ் இலக்கிய உலகத்துல ஒரு முக்கியமான ஆளா மாத்தின அந்த படைப்பு என்னன்னு பாப்போம். 2017ல தன்முனை கவிதைகள்னு ஒரு புது ஃபார்மேட்டை கொண்டு வராரு. ரொம்ப சிம்பிளான இலக்கணம், 4 வரிதான். எதுக்குன்னா கவிதை எல்லாரையும் போய் சேரணும், யார் வேணாலும் எழுதணுங்கிறது தான் இதோட ஒரே நோக்கம். சரி, இந்த புது வடிவம் எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சுன்னு நினைக்கிறீங்க? சும்மா இல்ல, இன்னைக்கு வரைக்கும் நூத்துக்கணக்கான கவிஞர்கள் இத பயன்படுத்தி 150க்கும் மேற்பட்ட புத்தகங்களை வெளியிட்டிருக்காங்க. யோசிச்சு பாருங்க, ஒருத்தரோட முயற்சி இன்னைக்கு ஒரு சமூக இயக்கமா மாறி நிக்குது. இது வெறும் இலக்கிய வட்டத்தோட நிக்கல. இதோட முக்கியத்துவத்தை புரிஞ்சுகிட்ட அமெரிக்க முத்தமிழ் பல்கலைக்கழகம் இதை ஒரு டிப்ளமோ கோர்ஸாவே அங்கீகரிச்சிருக்காங்க. இது தன்முனை கவிதைக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய அகாடமிக் ரெகக்னிஷன். ஓகே, இப்போ இந்த இலக்கிய இயக்கத்துக்கு பின்னாடி இருக்கிற அந்த மனுஷனோட கதைக்குள்ள போலாம். இது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். தமிழ் கவிதைக்கு ஒரு புது ரூபத்தை கொடுத்த இந்த மனிதர் யார்? அவரோட பேக்ரவுண்ட் என்ன? வாங்க பார்க்கலாம். இங்கதான் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு. அவரோட டூவல் ஐடென்டிட்டி. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா 1977 இருந்து 2015 வரைக்கும் யூனியன் பேங்க்ல வேலை பார்த்த ஒரு பக்கா பேங்கர். இன்னொரு பக்கம் 1970ல அவரோட ஸ்கூல் டைம்ல இருந்தே கவிதை எழுதுற ஒரு கலைஞர். பாருங்க, இந்த 2 உலகத்தையும் அவர் எவ்வளவு அழகா பேலன்ஸ் பண்ணிருக்காரு. அவரோட வாழ்க்கை பயணத்தை பார்த்தா ஒரு கிளியரான ஒரு பாதை தெரியும். 1955ல பிறக்கிறாரு, 70ல கவிதை எழுத ஆரம்பிக்கிறாரு. பேங்க் வேலைக்கு நடுவுலயும் அந்த பயணம் தொடருது. 2015ல ரிட்டையர் ஆனதும் 2 வருஷத்துல 2017ல தன்முனை கவிதைகள்ங்கிற ஒரு பெரிய மைல்கல்ல அடையறாரு. சரி, அடுத்து அவரோட மத்த படைப்புகள் என்ன, அது எப்படி உலகம் முழுக்க போச்சுங்கிறத பாப்போம். அவர் வெறும் தன்முனை கவிதைகளோட நிறுத்திக்கல. ஹைக்கூ, மாடர்ன் கவிதைகள், ரிசர்ச் ஆர்டிகல்ஸ்னு பல வடிவங்கள்ல எழுதிருக்காரு. இதுவே அவரோட இலக்கிய ஆளுமை எவ்வளவு பெரியதுன்னு காட்டுது. அவரோட எழுத்து மொழி தடையையெல்லாம் தாண்டி போயிருக்கு. ஹைக்கூ கவிதைகள் ஜப்பானீஸ் உட்பட பல உலக மொழிகள்ல மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. தன்முனை கவிதைகள் நம்ம இந்திய மொழிகள்ல கன்னடம், ஹிந்தி, தெலுங்கு, மலையாளம்னு பல மொழிகள்ல போயிருக்கு. இதுவே அவரோட குளோபல் ரீச்சுக்கு ஒரு பெரிய சாட்சி. ஒரு கலைஞனோட உழைப்ப இந்த சமூகம் எப்படி கொண்டாடுச்சு, அதுக்கு விருதுகள் தான் பதில் சொல்லும். அவரோட இந்த நீண்ட இலக்கிய பயணத்துல 30க்கும் மேற்பட்ட மதிப்புமிக்க விருதுகளை வாங்கியிருக்காரு. நினைச்சு பாருங்க, ஒவ்வொரு விருதும் அவரோட ஒவ்வொரு கட்ட உழைப்புக்கு கிடைச்ச அங்கீகாரம். இந்த அங்கீகாரங்களோட பயணம் 1991ல பாவேந்தர் பட்டயத்திலிருந்து தொடங்குது. இத பாவேந்தரோட மகனே கொடுத்தது ஒரு பெரிய மரியாதை. அப்புறம் 2019ல கம்போடியால வாங்கின சர்வதேச இளங்கோவடிகள் விருது. கடைசியா 2022ல அமெரிக்க முத்தமிழ் பல்கலைக்கழகம் கொடுத்த கௌரவ டாக்டர் பட்டம். இது அவரோட சேவைக்கு கிடைச்ச ஒரு உச்சபட்ச கௌரவம். இவ்வளவு சாதனைகளுக்கு பிறகும் அவரோட தமிழ் பணி இன்னும் முடியல. அது இன்னும் தொடர்ந்துகிட்டே தான் இருக்கு. இப்ப கூட அவர் சும்மா இல்ல. புதுசா கவிதை, கட்டுரை நூல்களை ரெடி பண்ணிட்டு இருக்காரு. தமிழ் ஹைக்கூவோட வரலாறு பத்தின ஒரு பெரிய ஆராய்ச்சியில இருக்காரு. அது மட்டும் இல்ல, அமெரிக்க முத்தமிழ் பல்கலைக்கழகத்தோட டிப்ளமோ கோர்ஸ்க்கு சிலபஸையும் அவரே உருவாக்கிட்டு வராரு. அவரோட பயணம் ஒரு தொடர்கதை மாதிரி போயிட்டே இருக்கு. யோசிச்சு பாருங்க, முனைவர் கல்யாணசுந்தரம் மாதிரி ஒரு தனி மனுஷனால இலக்கியத்துல ஒரு புது வழியே திறக்க முடியுதுன்னா, நம்ம கண் முன்னாடி இருக்கிற நவீன தமிழ் இலக்கியத்தோட அடுத்த கட்டம் எப்படி இருக்கும்? இது நாம எல்லாரும் யோசிக்க வேண்டிய ஒரு கேள்வி.